சென்னையில் எப்படி ஒரு அழகான புதிய பார்க்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதுதான் கள்ளிக்குப்பத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்க தாங்கல் பார்க். அதுவும் போட்டிங் ஃபெசிலிட்டியோட இந்த பார்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பார்க்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வீடியோ யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்க் சென்னை அம்பத்தூர் அடுத்து உள்ள கள்ளிக்குப்பத்தில் லொக்கேட்டாக இருக்குங்க. இதோட கரெக்ட் லொக்கேஷன் நான் வந்து லொக்கேஷனில் டேக் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து வாக்கிங் போகலாம் அண்ட் போட்டிங் போகலாம் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்குது அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த காலையில் நீங்கள் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 5 AM to 10 AM வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் வாக்கிங்காக. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி 10 AM to 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு போட்டிங் இருக்கும். அண்ட் எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிடே. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற நாள் எல்லா நாளும் ஒர்க் ஆகும். போட்டிங் மட்டும் டியூஸ்டே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மற்றபடி பார்க் உங்களுக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வாக்கிங்லாம் போய்க்கலாம். இந்த பார்க்குன்னு என்ட்ரி சார்ஜ் எதுவுமே கிடையாதுங்க. இந்த பார்க் வந்து என்ட்ரி சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து போட்டிங்லேயே வந்து 2 போட்டிங் இருக்குது. ஒன்று வந்து பெடலிங் போட்டு அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட், இது ரெண்டுமே இருக்குது. பெடலிங் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 years to 12 years வரைக்கும் உங்களுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நார்மல் டிக்கெட் தான் உங்களுக்கு வரும். அதே போல் ஸ்பீட் போட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சேம் ஏஜ் தான் 3 to 12 years வரைக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அடல்ட் சார்ஜ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போட், உங்களுக்கு ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா பெடல் போட்டிங் இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 minutes உங்களுக்கு வந்து ட்ராவலாக இருக்கும். அண்ட் 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்கில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த போட்டிங்கில் போகிறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் போக தான் கன்ஃபார்மாக லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் ஆகணும். அண்ட் லிக்வர் வந்து நாட் அலவுடு. அண்ட் பார்த்தீங்கன்னா பிலோ 3 years கன்ஃபார்ம் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் போட்டிங் ஜம்பும் பண்ணக்கூடாது சொல்லி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி டைமிங் சொன்ன மாதிரி 10 AM to 5:30 PM தான் போட்டிங்கு. எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு ஹாலிடே. நீங்கள் வந்து இங்கே டிக்கெட் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அலோட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்லி ஜிபே அண்ட் கார்டு மட்டும் தான் அலோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து போட்டிங் டைம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் எங்களால் போக முடியல. சரி என்ன பண்ணுறது, கரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 போல் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கொடுக்க மாட்டோம் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இருக்கிற பர்சன்ஸ் போய் முடிக்கிறதுக்கு 6 o'clock ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் எங்களை மாதிரி போய் அங்கே வந்து ஏமாந்து போயிடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க. சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து போட்டிங் என்ஜாய் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி நம்ம டைம் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரொம்ப பெருசாக இருக்கிற வாக்கிங்க்கான பிளேஸு. அதனால் சூப்பராக காற்று அடிச்சிட்டு இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாக் போயிட்டோம். நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. வெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நல்லா காற்று அடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த வாக்கிங் போயிட்டே இருந்தோம். நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஏற்கனவே இருந்த ஏரியா ரொம்ப அழகாக ரெனோவேட் பண்ணி நமக்கு போட்டிங் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்க்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய பிளேஸாக வச்சுருக்காங்க கிட்ஸ் ப்ளே ஏரியாவும். அதே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் தனியாகவே வச்சுருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குமே செப்பரேட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஜிம்மும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் பின்னாடியே வரும், நம்ம பார்த்துட்டே வரலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்பீட் போட்டு, இப்போ வந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பெடலிங் போட்டு. ஸோ இது எப்படி தான் இருக்குது. அதை அப்படியே நம்ம வாக்கிங் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடிங்க்கான ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து டைம் ரிலாக்ஸ் பண்ணி இங்கே உட்காந்து படிக்கலாம் நம்ம ரிலாக்ஸ்டாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா நமக்கு இங்கேருந்து ஆரம்பித்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். ஸோ இங்கேயே நிறைய ப்ளே ஏரியா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே அங்கங்கே வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் தனியாக செப்பரேட்டாகவுமே லேடிஸ்க்குன்னு செப்பரேட்டாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய சின்ன சின்ன ரைட்ஸு, இந்த ஊஞ்சல் இதெல்லாமே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க விளையாடுறதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து சூப்பர் டைம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இந்த ஓப்பன் கிரவுண்டில்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், லேடிஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. இது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது காமன் தான் இந்த ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கிறது. லேடிஸ்க்குன்னு தனியாக வச்சுக்கல மட்டும் நம்ம யாருமே உள்ளே போக முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லேடிஸ் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாகவே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் உடற்பயிற்சி கூடம் இங்கே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நம்ம யாரும் உள்ளே போக முடியாது, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். இங்கே போனீங்கன்னா கூட அந்த பார்க்கில் ஓப்பன் பிளேஸில் இருந்தக்கூடிய அதே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே நமக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் மில் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணல. நீங்கள் ஓப்பன் பண்ணாங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் ஜிம்முக்கு காசை கொடுத்து இப்படி செலவு பண்ணி போகிறோம். இந்த பக்கத்தில் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா நீங்கள் கள்ளிக்குப்பம், சண்முகபுரம், ஓரகடம், புதுவூர், அம்பத்தூர், சிலைக்குங்க எல்லாருமே இந்த பார்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிம் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியவே இல்லை. ஸோ எல்லாமே புது எக்யூப்மெண்ட் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். என்னோட அக்கா பசங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோட இங்கே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜிம்முக்கு போயிட்டு டயர்டாச்சுன்னா இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாகவே இதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பார்க்குக்கு வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இதை நம்மளும் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்மளும் இதை அழகாக மெயின்டைன் பண்ணுறது லைஃப் லாங் நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பண்ணி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் போக போக பாருங்கள் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்.